ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் இருக்குது, இந்த அமெரிக்கன் கார்ன், புதினா, அதுக்கப்புறம் ஒரு நூக்கல், கொஞ்சம் இது கோவக்காய் இருக்குது, ரொட்டேஸ். இது வந்து சோயா சங்க். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஹை இன் ப்ரோட்டீன் பார்த்துக்கோங்க. நிறைய டயட் ஃபைபர் இருக்குது, இதில் கால்சியம் இருக்குது. இந்த இதை வந்து நல்லா இப்போ நம்ம தண்ணியில் வந்து இந்த சோயா சங்கை கொட்டி வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்த உடனே இது கொஞ்சம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். புதினா, அந்த சோயா சங்க், ப்ரோட்டீஸ் அண்டு அமெரிக்கன் கார்ன் இதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கிரேவி, காலிஃப்ளவர் வந்து கிரேவி பண்ண போகிறோம். அந்த ப்ரோட்டீன்ஸ் நல்லா கொதிச்சோம்னா அந்த தண்ணியிலே கூட இதை பிச்சு போட்டுவிட்டோம்னா இதில் உள்ள சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இதாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அதான் வெஜ்ஜு பிரியாணி, காலிஃப்ளவர் கிரேவி இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேங்களா? முடிஞ்சால் புதினா துவையல் பண்ணால் பண்ணுவேன் நான். இல்லாட்டி காலிஃப்ளவர் கிரேவி வெஜ்ஜு பிரியாணியோட பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட ஒரு பொரியல் மாதிரி கூட பண்ணலாம். முட்டை இருக்குது, முட்டை ஒரு அடை ஊற்றிக்கலாம், ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆர்சிஎம்மில் இருக்கிறது இந்த ப்ரோட்டீன்ஸ். மற்ற வெளியில் கிடைக்கிற சோயாவோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இது வேணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விட்றேன். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோயா வெளியில் உள்ள இந்த சோயாவில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இது வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா? ஹை இன் ப்ரோட்டீன், ஹை இன் டயட் ஃபைபர், ஹை இன் கால்சியம், அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருக்குது, வெங்காயம் உரிக்கணும் வச்சு இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு கிரேவி இதுதான் பிளான் பண்ணிக்கிட்டுருக்கேன். எக்ஸ்ட்ராண்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். நான் இப்போ இந்த கிளைமேட்டுக்கெலாம் நல்லா ஒரு இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வெங்காயம் உரிக்கணும், பூண்டு உரிக்கணும். பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டோம்னா ஈஸியாக உரிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை தண்ணியில் போட்டுட்டு நான் உரிக்க ஆரம்பிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு இது வீட்டிலே எடுத்த பட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நான் தாளிக்க போகிறேன். நான் பூண்டு வெங்காயம்லாம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இந்த பட்டர் போட்டு நான் தாளிக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பட்டரை போட்டு தாளிக்கிறோம். நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த தூய மாட்டு நெட்டுக்கில் நெய் கொஞ்சம் ஊற்றுறோம். ஊற்றி இதெல்லாம் நல்லா வதக்குறோம்.